வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏலக்காய் டீ எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பால் வச்சுட்டோம், தேவையான அளவு 2 பேர் அளவுக்கான ஏலக்காய் டீ போட போகிறேன். இப்போ பால் எடுத்தாச்சு, கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சுட்டோம். பால் காஞ்சிட்ருக்க சொல்லியே ஏலக்காய் வந்து 3 எடுத்துக்கணும். இப்போ ஏலக்காய் வந்து 3 இப்போ பொடி பண்ணிக்கணும். ஏலக்காய் பொடி பண்ணியாச்சு. இப்போ டீ தூளும் ஏலக்காவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாலில் கலந்துடலாம். பால் கொஞ்சம் மீடியமான சூடில் இருக்கணும். இப்போ டீ பொடியும் இந்த ஏலக்காய் பொடியும் மிக்ஸ் பண்ணி வச்சதை பாலில் கலந்துக்கணும். இப்போ ஏலக்காய் பொடி கலந்துக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம டீ பொடி ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டுட்டோம். நல்லா பால் கொதிக்கணும். நல்லா டீ கொதிக்க நல்லா கலர் மாறும். ஏலக்காய் ஜாங்கிரி டீ இன்னைக்கு நம்ம போடுறது. சுவையான டீ ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்கள், கொதிக்குது எப்படி, பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் இது மாதிரி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த டீ தூள் கலர் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகும் டீயில். ஸோ நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட்டு, டீ போட தெரியாதுங்க எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கலான்னா, 1 கிளாஸ் மில்க் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க வரப்போ டீ பொடி ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இது மாதிரி கலக்கி விடுங்க. ஃபில்டர் பண்ணிடணும். அடுத்தது நாங்கள் ஜாகரி டீ போடுறோம் இன்றைக்கி. ஸோ ஜாகரி பவுடர் ரெடியாக இருக்குது. ஆஃப்டர் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் தான் ஜாகரி பவுடரை ஆட் பண்ணணும். அருமையான சுவையான ஜாகரி ஏலக்காய் டீ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.